ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். எல்லோருத்துக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போது கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வாசலில் விளக்கு வைப்போம், பரணி தீபம் வீட்டில் பூஜை இலையிலையும் வைப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கும்போது காற்றடிச்சா விளக்கு அணைஞ்சு போயிடும். அணையாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ காற்று அடித்தாலும் புயலே அடித்தாலும் அணையாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸும் கொஞ்சம் கூட விளக்கில் இருந்து ஆயில் கசியாமல் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறது டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னா, நம்ம தீபத்துக்காக விளக்கெலாம் நம்ம புது விளக்கு வாங்கியிருப்போம். வாங்கின விளக்கை நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கப்பு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பூஜை அறைக்கு பயன்படுத்துகிற கப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கப்பு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நம்ம போடுற விளக்குகள் நல்லா மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா பபுள்லாம் வருது பாருங்கள் தண்ணியிலேருந்து. இந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் பாலிஷ் பண்ண விளக்கு வாங்கினீங்கன்னா அதிலிருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரவே வராது. இந்த மண் விளக்கில் மட்டும்தான், பாலிஷ் பண்ணாத விளக்கில் மட்டும்தான் வரும். ஒவ்வொரு முறையும் கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது 27 விளக்கு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் புது விளக்காக நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே நீங்கள் 31 இல்லை அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை விளக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒத்தப்படியில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது குண்டு திரி நம்ம பயன்படுத்தலாம். அது வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்குமே நூல் திரி யூஸ் பண்ணாமல் காட்டன் பஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க. நான் பாருங்கள் அந்த குண்டு திரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நல்லா இந்த திரி நின்று எரியறதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம். அதை சென்டர் பகுதியில் நீங்கள் வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி அந்த உள்ளே இருக்க பால் தெரியாத மாதிரி இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. மூடிட்டு மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக திரியை திரிச்சு கொடுங்க. திரியை திரிக்கும் போது நீங்கள் தண்ணி இல்லை பச்சை பால் இல்லை கொஞ்சமாக திருநீர் எடுத்து அது தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு கூட நீங்கள் திருநீரை தொட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி திருநீர் தான் தண்ணியில் கரைச்சி நான் அதை வச்சு தான் நான் திரித்து எடுத்திருக்கேன். அதுதான் திரி கொஞ்சம் கலராக தெரியுது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் திரித்து எடுத்துட்டு மேலே அந்த திரி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுக்காக நான் மறுபடியும் கொஞ்சம் காட்டன் எடுத்து வச்சு நான் அந்த மாதிரி திரித்து எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நமக்கு தேவையான திரியை நம்ம திரித்து எடுத்துக்கலாம். இந்த திரி வந்து நான் நெய் விளக்குக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லா அகல் விளக்குக்கும் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு 7 விளக்கு எடுத்திருக்கேன். நான் 7 திரி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 7 நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த நெய் விளக்கை எப்படி நம்ம ரெடி பண்ணி நம்ம கோயிலுக்கெலாம் நம்ம போனோம்னா, நம்மளோட கோவிலுக்காகட்டும் இல்லை நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு வெளியில் போனோம்னாலும் நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயே அகல் விளக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு செலவும் மிச்சம். நம்ம நல்ல ஒரு வாசனையாக இதில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் நெய்யில் ஜவ்வாது இல்லைன்னா நீங்கள் பன்னீர் பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நெய் விளக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் பூஜை அறையில் நல்லா மணமாக இருக்கும். கோவிலில் போய் நீங்கள் ஏற்றுனீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அகலில் இந்த திரியை வச்சுட்டு ஒரு ஸ்பூனில் நெய்யில் நீங்கள் இந்த திரியை நல்லா நனைச்சிட்டு நீங்கள் விளக்கில் வச்சுடுங்க. மேலே கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் இந்த திரி மேலே நீங்கள் நெய்யை ஊற்றி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இந்த நெய் விளக்கெல்லாம் ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நான் ஃப்ரிட்ஜில் உடனே எடுக்கிறதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நீங்கள் எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும், நாங்கள் வெளியில் போனால் கோவிலுக்கு போகும்போது தான் எடுப்போம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீசருக்கும் கீழ்ப்பகுதியில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போகக்கூடிய கோவில்களுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நெய் கொஞ்சம் கூட உருகாது. பாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவரில் ஜிப்லாக் கவரில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உடனே எடுக்கிறதுனால ஃப்ரீசரை ஹையில் வச்சுருக்கேன். பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் டக்குன்னு நான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் ஸ்பீட் வச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கீழே நீங்கள் வச்சு கமுத்துனீங்கனாலும் விழாது. சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நெய் விளக்கு ரெடி பண்ணும்போது நமக்கு காசும் மிச்சமாகும். நம்ம நல்ல வாசனையான நெய் விளக்கும் நம்ம ரெடி பண்ண திருப்தி நமக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 5 விளக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னா, நம்ம
எண்ணெயெலாம் நம்ம ஊற்றினோம்னா அகல் விளக்கை வந்து நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணிட்டு வெயில் அடித்தா வெயிலில் வைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நல்ல மழை, அதனால் நான் வெயிலில் வைக்க முடியல. நான் ஃபேன் கடையில் தான் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஃபுல்லாக 8 மணி நேரம் நான் ஊற வச்சு நான் மார்னிங் எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி நான் எடுத்துக்கிட்டேன் ஃபேன் கடையை வச்சு. இப்போ இந்த அகல் விளக்குலேருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கான முதல் டிப்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக முகத்துக்கு போடுற பவுடர் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுற எல்லா விளக்குலையும் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஆயில் கசியாது. சூப்பரான டிப்ஸ் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அகல் விளக்குலையும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அகல் விளக்குலையே பின்பகுதியில் நம்ம நார்மலாக வீட்டில் குழந்தைங்கலாம் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் நாம் கூட யூஸ் பண்ணுவோம். அந்த நெயில் பாலிஷ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பின்பக்கமாக விளக்க திருப்பி போட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இடத்துல மட்டும் நான் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள், அது தேவையில்லை. நீங்கள் அடியில் அந்த பின்பகுதியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதும். நான் பின்பகுதியில் மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஃபேன் கடியில் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துலேயே 2-3 நிமிஷத்தில் நல்லா உணர்ந்து வந்துடும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு எனக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கையை வைக்காமல் நம்ம ஈஸியாக நம்மளோட அகல் விளக்குக்கு எப்படி நம்ம பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கப்பில் நீங்கள் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சளை இந்த அகல் விளக்க மேல் ரவுண்ட் பகுதியில் நல்லா ஈரமாக தண்ணி தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மஞ்சளில் டிப் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பராக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மஞ்சள் ஒட்டிடும். சிகப்பு வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு, நான் வந்து தென்னை மட்டை குச்சி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக காட்டன் சுற்றி எடுத்துக்கிட்டேன். பட்ஸ் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பட்ஸ் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி பஞ்சு நான் சுற்றி எடுத்துக்கிட்டு அதில் சிகப்பு கொஞ்சமாக ஒரு கப்பில் போட்டு தண்ணி விட்டு கலக்கி இந்த குச்சியை வச்சு நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா சூப்பராக வச்சிடலாம். 5 பொட்டோ 3 வச்சுக்கோங்க. நான் வந்து 5 வச்சுருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், கையே வைக்காமல் நம்ம மஞ்சள் குங்குமம் அழகாக நம்மளோட விளக்குக்கு நம்ம வச்சுட்டோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பட்ஸு இல்லை அப்படின்னா தென்னங்குச்சும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக நம்ம தீப்பெட்டியில் குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியில் கூட நீங்கள் லைட்டாக பஞ்சை சுற்றிட்டு நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே ஒவ்வொரு பொட்டு மஞ்சள் வைக்கிறத விட இந்த மாதிரி விளக்கு ஃபுல்லாக மஞ்சள் வச்சுட்டு நீங்கள் குங்குமம் வச்சு பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எப்போவுமே விளக்கு நம்ம ஏற்றும் போது ஃபஸ்ட்டு ஆயில் விளக்கில் ஊற்றிட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம திரி போடணும். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஊற்றும் போது விளக்கில் நிறைய ஊற்றாதீங்க, அது வலிஞ்சிடும். 3/4 பாகம் மட்டும்தான் ஆயில் ஊற்றணும் விளக்குக்கு. இப்போது நான் அந்த 5 விளக்குக்கும் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம பஞ்சு திரி திரித்து நம்ம போட்டுக்கலாம். நான் காட்டன் மறுபடியும் திரும்ப எடுத்துக்கிட்டேன். எடுத்து நான் பஞ்சு திரி ரெடி பண்ணி இப்போ அந்த 5 அகல் விளக்குக்கும் நம்ம போடலாம். நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம 5 விளக்குக்கும் நம்ம திரி போட்டுட்டோம். நம்ம எவ்வளோ காற்று அடித்தாலும் புயலே அடித்தா கூட அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் தான் இது. ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை எடுத்து இந்த 5 அகல் விளக்குலையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் மாதிரி நீங்கள் பொடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடிச்சு போடும்போது எவ்வளோ காற்று அடித்தாலும் தீபம் வந்து அணையவே அணையாது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு. தீபம் டக்குன்னு நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கற்பூரம் பொடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த விரல்களில் இருக்க அந்த கற்பூர துகளை அந்த பஞ்சு திரியில் கூர்மையான பகுதியில் லைட்டாக நீங்கள் திரியை திரித்து விட்டுட்டு பருத்தி வச்சிங்கன்னா சூப்பராக பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணேன், டக்குன்னு பிடிச்சிருச்சு. நீங்கள் 5 அகல் விளக்கும் தனித்தனியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து ஒன்றா வச்சு காமிச்சிருக்கேன். கையை வச்சு வேகமாக தான் நான் நாட்டி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட விளக்கு அணையவே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஆயில் இல்லாமல் நம்ம தண்ணியிலே எப்படி விளக்கு எரியலாம் அப்படின்னு கலர்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் வாங்க பார்க்கலாம். என்னென்னு ஒரு கப் எடுத்துக்கோங்க. நான் டிரான்ஸ்பரண்ட் பவுல் தான் ஒன்று எடுத்திருக்கேன், கண்ணாடி பவுலில். அதில் வந்து நான் செஞ்ச தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா அழகுக்காக பூக்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஆயில் விட்டு
பிளாஸ்டிக் கவர் கட் பண்ணி அதில் ஒரு திரி போட்டு பருத்தினேன். பிடிக்கலை. மறுபடியும் 2 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலர் பவுடர் ஆட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பூக்களை தூவி இந்த மாதிரி பேப்பரில் திரியை போட்டு கட் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். சூப்பராக எரியும். எப்போவுமே அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் நீங்கள் திரி போடும்போது ஹோல்ஸ் வந்து சின்னதாக போட்டுக்கோங்க. மேல் பக்கம் திரி அதிகமாகவும் அடிப்பக்கம் திரி கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் தண்ணியில் சூப்பராக எரியும். திரியை வந்து ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் எரிய வைங்க. சூப்பராக எரியும். நான் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் இந்த தண்ணீர் விளக்கு எரிஞ்சுது. நீங்களும் இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி தண்ணீர் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய். டேக் கேர்.